ஹலோ மக்களே, வணக்கம். மாசாச்சி நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம விக்னேஷ் சிவன் ப்ரோ அண்ணன் வந்து இப்போ பிரதீப் அண்ணா கூட ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம லியோ ப்ரொடியூசர் லலித் குமார் சார், ஆனரபிள் சார், 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ லலித் குமார் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. குமார் சார் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாப்புல இல்லை. அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரதீப் சார் ஹீரோவாக நடிக்கிறாரு. எஸ்ஜே சூர்யா சார் இருக்கிறாரு. அப்புறம் ஆஃப்டர் ஆல் அவர் ராக் ஸ்டார் அனிருத் இசை அமைக்கிறாங்க. விக்னேஷ் சிவன் சார் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ கிருத்தி ஷெட்டி நியூ கேரக்டர் அமைஞ்சா மாதிரி இருக்குது, ஒரு புது கேரக்டர். ஸோ இந்த காம்போ நினைக்கும் போதே நல்லா தான் இருக்குது. கிருத்தி ஷெட்டி அண்டு பிரதீப் ரங்கநாதன், அந்த இவானா லுக் இருக்குது உங்களுக்கு. இவானாவுக்கு கொஞ்சம் கண்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஐ பூர்வம் அழகாக இருக்கும். இவங்களுக்கு வந்து பியூர் ஒயிட் ஸ்கின்னு. ஸோ கன்னடக்காரி. இவானா மேடம் மலையாளம், கேரளாக்காரங்க, இவங்க கன்னடக்காரி. ஸோ இவங்களுக்கும் மேட்ச் ஆகும், நல்லா தான் இருக்கும் படம். இன்னும் டைட்டில்லாம் வைக்கலை, டைட்டிலே வச்சிட்டாங்களே, சாரி மறந்துட்டேன். LIC லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். இதுக்கு நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனே வச்சுட்டு போகலாம். லவ் பண்ண ஸ்ட்ரெயிட்டாக மண்டா தான், இன்சூரன்ஸ் எல்லாம் வேணும். ஸ்ட்ரெயிட்டாக லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனே வச்சுருக்கலாம் விக்னேஷ் சிவன் சார். ஸோ ஃபஸ்ட்டு லவ்லாம் லக்கு ரொம்ப. ஃபஸ்ட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப அதிசயமான ஜோடிங்க அவங்களாம். செகண்ட் லவ் வந்து ஒருத்தர் வாழ்க்கையை மாற்றி இன்னொரு பொண்ணு மூலமாக அவங்க வாழ்க்கையை நடத்தும். ஃபஸ்ட்டு லவ் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சி போகிறோம், அது ஒரு வாழ்க்கை, அது ஒரு லவ் நடக்கும். செகண்டு பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு இப்போ லவ் பண்ண பொண்ணு இறந்துடும், இல்லை பிரேக்கப் ஆகிடும், இல்லை வீட்டின் வலுக்கட்டாயமாக இன்னொரு பணக்கார மாப்பிள்ளையின் கல்யாணம் பண்ணி விடப்படும். ஸோ அதனால லவ் பிரேக்கப் ஆகிடும். ஸோ டோன்ட் வரி மை பாய்ஸ். செகண்டு ஸோ டோன்ட் வரி மை கேர்ள்ஸ் ஆல்சோ. யூ டோன்ட் வரி மை கேர்ள்ஸ். பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே சமம், 2 பேருமே நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பையன் ஏமாற்றி உங்களை ஏமாற்றி விட்டு கைட்டு போயிட்டாங்கன்னா அவனோட பெட்டராகவே கிடைப்பாங்க, கவலைப்படாதுங்க. ஸோ எப்போவுமே செகண்ட் லவ் தான் ஒரு மனுஷனோட லைஃப் டேர்னிங் பாயிண்ட்டே மாறும், சரிங்களா? ஸோ செகண்ட் லவ் வந்து எப்போனாலும் மாறும். சில பேருக்கு செகண்ட் லவ் இல்லை, தேர்ட் லவ் டேர்னிங் பாயிண்ட்டாக மாறும். ஸோ தேர்டு ஃபோர்த்து அப்படியே எந்த லவ் உங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட்டாக மாறுதோ லவ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு இந்த படத்தில் நான் ஒரு சிறு கண்ணோட்டமாக எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியாது. ஸோ லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷனுக்கு ஸோ மெம்மேல் லவ் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்சூரன்ஸ் இருக்குது, நம்ம படம் வருது, இன்சூரன்ஸ் படம் எடுத்துக்கிட்டு இருக்கான் கூட விக்னேஷ் சிவன் அண்ணா படம். ஸோ லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஒரு மிகப்பெரிய காமெடி என்டர்டெய்னராக இருக்கும். எஸ்ஜே சூர்யா சார் ஒரு வில்லன் ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன், மை கணிப்பு, மை ப்ரெடிக்ஷன். ஸோ எஸ்ஜே சூர்யா சார் ஒரு குணச்சித்திர கதாபாத்திரமா, இல்லை சத்யராஜ் லவ் டுடே மாதிரி சத்யராஜ் அப்பா கேரக்டரா இல்லை தெரில. கன்ஃபார்ம் கிருத்தி மேடம் தான் ஹீரோ. பிரதீப் அண்ணா வந்து ஹீரோ, கிருத்தி மேடம் ஹீரோயின். ஸோ நயன்தாரா மேடம் இந்த படத்தில் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல, அதுவும் வந்தால் நல்லாயிருக்கும். மேடமும் நடித்தா நல்லா இருந்துருக்கும், அந்த நியூஸ் வந்தாலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னது என்ன சொல்ல வந்தேன், அனிருத் ப்ரோ ராக் ஸ்டார் பிரதீப் சார் காம்போ அனிருத் காம்போ வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ படம் வரட்டும். பூஜா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க, டைட்டிலோட முடிச்சுக்கிறாங்க. மேலும் அடுத்த அப்டேட் இந்த படத்தை ஸ்பெஷலாக நான் என் சேனலில் போடுவேன், எல்லா அப்டேட்டும். கங்க்ராச்சுலேஷன், ஆல் த பெஸ்ட் ஃபார் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் LIC.